தோசைனாலே பலரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தோசையை மனமா கொடுத்தா சொல்லவே தேவையில்ல. 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை சாப்பிடுவாங்க. இந்த கொத்தமல்லி புதினா தோசை ரெசிபியை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமா புதினா, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தோசை மாவுல அரைச்சு வச்சிருந்த விழுத இதோட சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் தோசை மாவு கெட்டியா இருந்தாதான் தோசை வாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும் அதோடைய கன்சிஸ்டன்சி. இப்ப தவால 1/2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நல்லா தோசையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு இது மேல நல்லெண்ணெய் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் போல நெய் சேர்த்து நல்லா கிறிஸ்பியா வெந்ததுக்கு அப்புறம் மறுபக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சுவையில கமகமான கொத்தமல்லி புதினா தோசை ரெடி ஆயிடுச்சு. நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும்.